விஷயம் வந்து பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்ல. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம். எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இது அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, இப்ப எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்ப அவர் சாமி இல்லப்பா, நம்மள தோல்ல உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை பொதுச் செயலாளர் சொல்லுவோம். சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றாரு. எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா அதான் இத போனா ரொம்ப விகாசா போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்ல. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்ல, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்ல. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம். எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க, எங்கட மாவட்ட செயலர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க. பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்க பார்த்தா பார்வர்ட் பிளாக், மூவேந்தர் முன்னணி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்க கட்சி கொடி பிடிக்கிறது அவ்வளவு இல்ல. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்க அது மதுரைக்காரன் போய் இதெல்லாம் கேட்காதீங்க.